தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் மாவோயிஸ்ட் நிறைய பேர் ஊடுருவி இருக்காங்க. நாற்று நடுறவனா, தேங்காய் பறிக்கிறவனா, இயற்கை விவசாயியா வேஷம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நடக்கிற போராட்டங்களை தூண்டி விடுறதெல்லாம் இவனுங்க தான். நீ கண்டுக்காத, எங்கிட்ட விட்டுரு. ராணுவத்தை அனுப்பி ஒரு கிளீன் ஸ்வீப் பண்ண ஒரு பை கூட போராடணும்னு கனவுல கூட நினைக்க மாட்டான். இந்த ஒரு மாசத்துல மட்டும் 6 கலவரம், 16 போலீஸ்காரங்க சத்திருக்காங்க. மிலிட்ரி அனுப்பி நம்ம மக்கள் மேலே வாரா, செம்ம ஹிட்லர் ஐடியாவா இருக்க. சரி, போலீஸ் அட்டாக்னால இந்த ஒரு மாசத்துல பப்ளிக் எத்தனை பேர் செத்துருக்காங்க? அது என்ன அதுன்னு சொல்லுங்க கதிர். 312 பேர் செத்துருக்காங்க. ஓ ஃபிஷ், எஸ், அவ்வளோ பேரா? ஏன் இப்படி நடக்குது சார்? கொஞ்சம் ஓப்பனாக பேசலாமா? யா, சார் சொல்கிற மாதிரி நாற்று நடுறவன், தேங்காய் பறிக்கிறவன், இயற்கை விவசாயம் செய்கிறவெல்லாம் வேஷம் போடல சார். அதுதான் அவன் பொழப்பு. தான் மண்ணுக்கு நடக்கிற கொடுமையை பார்த்து அவன் பொங்கி போராடுறப்ப தான் அவன் போராளியாக வேஷம் போட வேண்டியதாக இருக்கு. போராடுறதே தப்புன்னா போராடுற சூழ்நிலையை உருவாக்குறதும் தப்பு தானே? அதுக்காக அரசாங்க சொத்தை நாசம் பண்ணுறது நியாயமா? பப்ளிக் போலீஸ் அடிக்கிறதுலாம் சரின்றியா? அதெல்லாம் பப்ளிக் இல்லை சார், பப்ளிக் மாதிரி செட் பண்ண ஆளுங்க. மற்ற சேனலில் வந்த ஃபுட்டேஜையும் பாருங்கள் சார். போலீஸ் பப்ளிக் அடிச்சு மண்டையை உடைக்கிறது, இறக்கமே இல்லாமல் பண்ணியை சுடுற மாதிரி ஜனங்களை சுடுறது, இதெல்லாம் எந்த ஃபுட்டேஜ்லையும் காணும். இதெல்லாம் நீங்கள் இங்கே உட்காந்து பேசுறதுக்காக உங்களுக்கு சாதகமாக எடிட் பண்ண ஃபுட்டேஜ். நம்ம போலீஸ் தண்ணீர் பந்தலும் வைக்கும், தேவைப்பட்டா நெருப்பும் வைக்கும். ஹலோ, நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், நீங்களே நக்சல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஷட் அப். அவரை பேச சொன்னது நான். அக்ரிகல்ச்சர் லேண்டில் மைனிங் லைசன்ஸ் கொடுத்தது தான் பிரச்சனையா கதிர்? அதுதான் சார் பிரச்சனை. ரிசர்ச் பண்ணுறோம், மணல் எடுக்கிறோன்னு லைசன்ஸ் வாங்கிட்டு தோரியம், யுரேனியம்னு ரகசியமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. பல தலைமுறையா விவசாயம் பண்ணியே வாழ்ந்துட்டு இருக்கிற பூமியில் திடீர்னு சுரங்கம் தோன்றதுக்காக லைசன்ஸை கொடுத்தா அந்த விவசாயி என்ன சார் பண்ணுவான்? தான் வாழ்வாதாரமும் போய் தான் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லைன்னா ஐம் சாரி சார், நீங்களும் நானும் கூட தெருவில் இறங்கி போராட தான் செய்வோம். அங்கே லீகல்னு ஏமாத்திட்டு இருக்க மைன்ஸ் ஏன் க்ளோஸ் பண்ணக்கூடாது? 8 மைன்ஸ் மகான் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மகாதேவுக்கு சொந்தமானது. அவங்க முறைய எக்ஸைஸ், எக்ஸ்போர்ட், என்விரான்மெண்டல், பொல்யூஷன் கண்ட்ரோல் எல்லா டிபார்ட்மெண்ட்லும் பெர்மிஷன் வாங்கி நடத்துறாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. போகட்டும், அதே போட்டுக்கு நாமளும் போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சந்தோஷ் சார், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். மகாதேவ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பற்றி நாளைக்கு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுங்க. ஓகே? ஷோர் சார். ஏ குல்தீப் சார், பசிக்குதியா? பீட்சா எங்க? சார் ஒரு 10 மினிட்ஸ் சார். எஸ்பிஜி குரூப் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ முடிஞ்சுது, அது ஆறி அவ்வளோ போயிருக்கும். ஏ சார், மிஸ்டர் மகாதேவ் வந்திருக்காரு. நீங்கள் எதுவும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்களா? உள்ள வர சொல்லுங்க. அங்கிள், சாரி அங்கிள், நீங்க வரேன்னு சொன்னது மறந்துட்டேன், சாரி. நோ வரிஸ். அப்புறம் பிரைம் மினிஸ்டர் சீட் எப்படி இருக்கு? ரொம்ப சூடா இருக்கு அங்கிள். கம் கம், லெட்ஸ் ஹேவ் எ ட்ரிங்க் அங்கிள். நான் எக்ஸ்ட்ரீம் கோபத்தில் இருந்தால் குடிப்பேன், இல்லை எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியாக இருந்தால் குடிப்பேன். இப்போ 2 மூட்லையும் இல்லை. என்ன அங்கிள், அப்புறம் எதுக்கு இந்த மிட் நைட் மீட்டிங்? அபி, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் மைன்ஸ்லாம் ஏன் பேன் பண்ணக்கூடாதுன்னு நீ டிஸ்கஸ் பண்ணதா கேள்விப்பட்டேன். திஸ் இஸ் அன்பிலீவபிள். ஈவினிங் கேபினெட் மீட்டிங்ல சீக்கிரட்டா பேசினது சுட சுட உங்களுக்கு சர்வ் ஆயிருக்குன்னா உங்க நிலையில் இங்க நடமாடிட்டு இருக்கு. பிடிக்கிறேன் அங்கிள், உங்க ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். அபி, அப்புறம் உன் கேபினெட் முழுசாக காலியாயிடும். அவ்வளோ ஸ்பையா? தஞ்சாவூர் டெல்டா ஏரியாவில் மைன்ஸோட விவசாயம் முக்கியம் இல்லையா அங்கிள்? கண்டிப்பாக இல்லை. லாபம் எது கொடுக்குதோ அதுதான் முக்கியம். இந்த மீட்டிங் ஷெட்யூலே இல்லையே, எஸ்பிஜிக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் இது எப்படி நடக்கலாம்? அங்கே மண்ணுக்கு கீழே இருக்கிறது 1000 வைர சுரங்கங்களுக்கு சமம். உனக்கு வேல்யூ புரியல. கரெக்ட் தான் அங்கிள். விவசாயத்தோட வேல்யூ புரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அதுவும் தஞ்சாவூர் விவசாயி. வர சொல்கிறேன், அவர்கிட்ட நீங்கள் பேசலாம். தஞ்சாவூர் விவசாயியா? இங்கே வாட்ச்மேன் வேலை பார்க்குறாரு. இவர் என் பிரின்சிபல் செக்யூரிட்டி அட்வைசர் கதிர். ஓ, தஞ்சாவூர் விவசாயி. குட். 1 ஏக்கர் நிலம் 50 வருஷத்தில் என்ன சம்பாதிக்குமோ அதை விட அதிகமாக சிங்கிள் பேமெண்ட்டில் தரேன்னு சொல்கிறேன். ஒத்துக்காம தெருவில் இறங்கி போராடுறவன் முட்டாள் தானே? அவன் முட்டாளோ புத்திசாலியோ, ஆனால் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறவன் நிச்சயமாக முட்டாளாக இருக்க முடியாது. தட் இஸ் த பாயிண்ட். டெல்டாவில் விளையிற நெல்லுக்கு மிஞ்சி போனால் குவிண்டாலுக்கு 1600 ரூபா தான் மதிப்பு.
ஆனா அந்த மண்ணுக்கு அடியில் இருக்கிற தோரியத்தோட இன்டர்நேஷனல் மதிப்பு எங்கேயோ இருக்கு. அபி, அதை ஒழுங்கா ப்ராசஸ் பண்ணா உலகத்திலேயே இந்தியாவை நம்பர் 1 அட்டாமிக் பவரா மாத்தலாம். அது உன்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்டா இருக்கும். வாவ். ஆனா எல்லா கட்சிகளும் ஆர்கனைசேஷன்ஸ் இதை எதிர்த்து போராடுறாங்களே. அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்து செதறடிச்சிடணும். எலியை துரத்துற போராட்டக்காரங்க முன்னாடி ஒரு தேளை போடு. இந்த போராட்டக்காரங்க எலியை விட்டுட்டு தேளை துரத்துவானுங்க. இப்போ நீ ஒரு பாம்பு எடுத்து அந்த இடத்துல போடு. அவன் பாம்பை துரத்துற கேப்ல அவன் முதுகு பின்னாடி ஒரு யானையே கடத்தலாம். சூப்பர் அங்கிள். பேசாம நீங்களே எனக்கு அட்வைசரா வந்துடலாம். பேசினதெல்லாம் சரியா தான் இருக்கு. ஆனா விவசாயத்தை அழிச்சிட்டு இது பண்ண சொல்றீங்களே. இந்த நாடு முன்னேறணும்னா அதுக்கு ஆழமான அஸ்திவாரம் வேணும். அஸ்திவாரம் தோன்றப்ப புழு பூச்சி எல்லாம் வேற இடம் பார்த்து போய்த்தான் ஆகணும். விவசாயினா உங்களுக்கு புழு பூச்சி மாதிரியா? நிலம் உங்களுக்கு வெறும் சொத்து, எங்களுக்கு அது சாமி. அதனால தான் வயல்ல விவசாயம் செய்ய இறங்குறவன் காலை செருப்பு போட மாட்டான். உங்களை மாதிரி கார்பரேட் ஆளுங்க வாங்கின கடனை கொடுக்க முடியலன்னா வெளிநாட்டுக்கு ஓடிடுவீங்க. ஆனா பட்ட கடனை அடைக்க முடியாம எந்த விவசாயியும் ஓட மாட்டான். மானஸ்த சார் செத்துருவோம், செத்துக்கிட்டு இருக்காங்க. போன 10 வருஷத்துல 2 லட்சம் விவசாயிங்க தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்குப்பா விவசாயம் பண்ற? கேவலம் அரிசி தானே வேணும். கர்நாடகாலேருந்து, ஒரிசாலேருந்து, வியட்நாம்லேருந்து, தாய்லாந்துலேருந்து கப்பல் கப்பலா இறக்குறேன். அபி, இந்தியாவை சூப்பர் பவர் ஆக்குறேன்னு சொல்றேன். உன்னை சூப்பர் பிஎம் ஆக்குறேன். விவசாயி தமிழ்நாட்டை பாலைவனமாக்கிட்டு இந்தியாவை சூப்பர் பவர் ஆக்க போறீங்க. கம் ஆன் அபி, துபாய் கூட பாலைவனம் தான். அங்க பணம் கொட்டல. ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த். தமிழ்நாட்டோட விவசாயம் கலாச்சாரத்தை அழிக்கிற மாதிரி இவ்வளோ கேவலமான ஒரு யோசனையை எந்த கவர்மெண்ட்டும் ஒத்துக்காது. அபி, லெட் மீ டெல் யூ a story. எத்தியோப்பியாவில் எனக்கு ஒரு காப்பர் ஃபேக்ட்ரி இருந்துச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஆட்சி மாறி என்வாயன்மெண்ட் இஷ்யூன்னு சொல்லி என் ஃபேக்ட்ரியை மூடிட்டாங்க. ஜஸ்ட் $20 million. ஜஸ்ட் $20 million செலவழிச்சேன். அங்கே இருக்கிற ஒரு மிலிட்டன்ட் குரூப் 3 வாரத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆட்சியில் இருந்த அதிபரை தூக்குலையும் போட்டுட்டாங்க. இப்போ அந்த நாட்டில் எனக்கு 14 காப்பர் ஃபேக்டரி இருக்கு. கதிர், அங்கிள் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுது, ஆனா புரியல. நீங்க அவர் சுரங்கத்தை மூடினா உங்க ஆட்சியை கவுத்துரு வரோம். ஐயோ அங்கிள், என்ன அந்த நிலைமைக்கு தள்ளாதுன்னு சொல்கிறேன். கரெக்ட் தான் அங்கிள். நானே உங்கள் மைண்ட்ஸை க்ளோஸ் பண்ணால் அது உங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. இப்போ நம்ம ஒன்று பண்ணலாம். அடுத்த மாதம் தஞ்சாவூரில் ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் வைக்கலாம். அந்த ஃபங்க்ஷனில் மக்கள் நல்லதுக்காக உங்கள் மைண்ட்ஸ் எல்லாம் நீங்களே க்ளோஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணிடுங்க. நானே மாலை போட்டு பாராட்டுறேன். செம்ம இமேஜ். எலெக்ஷனில் நின்னா எம்பி கூட ஆயிடலாம். நான் எதுக்குப்பா எம்பி ஆகணும்? உன் கட்சியில் இருக்கிற 60 எம்பியும் என் பேச்சை கேட்பான். நீ மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்கிற? அப்போ கேட்கலன்னா ஆட்சியை கவுத்துருவீங்க. கேட்டால் உனக்கு நல்லது அப்படி. பிஏ சார், எல்லா இல்லீகல் மைன்ஸையும் பேன் பண்ணோம். அதில் இருக்கிற லீகல் இஷ்யூஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நாளைக்கு அட்டர்னி ஜெனரல் வர சொல்லுங்கள். உனக்கு யாரை அணைச்சிக்கணும், யாரை பகைச்சிக்கணும்னு தெரியல அபி. தெரிஞ்சுக்குவ. ஐயோ அங்கிள், இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரீம் கோவத்தில் இருக்கிறீங்க. ஆஸ் யூ செட், யூ நீட் எ ஷார்ட் நோ. ஸ்டாப் இட். நீ சந்திரகாந்த் வர்மாவோட பையன், அவ்வளவுதான். சந்திரகாந்த் வர்மா இல்லை, அதை நீ புரிஞ்சுக்கணும். இதுவும் எத்தியோப்பியா இல்ல, இந்தியாங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கணும். மிஸ்டர் மகாதேவ், பாய்ஸ், யூ ஆர் மிஸ்ஸிங் த ராங் அங்கிள். திஸ் இஸ் ராங் அபி. இன்னொரு தடவை ப்ரோட்டோகால்ஸ் மீறி இந்த மாதிரி பர்சனல் செல்ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. ஓகே கதிர், கம் லெட்ஸ் நோ ஹேவ் அபி.